கசாப்பு கடைக்காரன் வெட்டிக்கிட்டே இருக்கான். திடீர்னு அவங்ககிட்ட போய் பார்த்தா, என்னப்பா பிசினஸ் எப்படி இருக்கு? மார்கழிங்க பிசினஸ் பாதியா குறைஞ்சிருச்சுங்கிறான். என்ன எல்லாம் ஐயப்பனுக்கு மாலை போட்டாங்க. டாஸ்மாக் சேல்ஸ் குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? கார்த்திகை மார்கழியில் குறைஞ்சிருக்கு. கல்ச்சர் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது, பக்தி இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது. டாஸ்மாக் சேல்ஸை குறைக்குது. இந்த 2 மாசம் டாஸ்மாக் சேல்ஸ் குறையும். நீங்க எல்லா கடையும் எடுத்து பாருங்க. கூடாது, குறைந்தபட்சம் கூடாது. என்ன காரணம்? மாலை போட்டான். அப்போ இந்த கல்ச்சர் சமூகம் உருவாக்கி இருக்கிற மதிப்பீடுகள் இது பொருளாதாரத்தை பாதிக்கிறது. இந்தியாவில் மாத்திரம் தான் நடக்குது, வேற எந்த ஸ்டேட்டும் இல்லை, எந்த தேசமும் இல்லை. மற்ற நாட்டில் கல்ச்சருக்கு எக்கனாமிக் சம்மந்தமே கிடையாது. இங்க கசாப்பு கடைனா வெள்ளிக்கிழமை வியாபாரம் கம்மியாகும், கார்த்திகை மார்கழியில் டாஸ்மாக் வியாபாரம் கம்மியாகும். கார்த்திகை மார்கழியில பல்லடத்துல முட்டை உற்பத்தி, கோழி உற்பத்தி 1/3 குறையுதுங்கிறாங்க. புரட்டாசி மாசம் 1/3 குறைச்சிருவான் பல்லடத்துல கறிக்கோழி உற்பத்தி. என்னன்னா புரட்டாசி மாதம் சாப்பிட மாட்டாங்க. கல்ச்சர் இன்ஃபுளுயன்சிங் எக்கனாமிக்ஸ், இதுதான் சுதேசி மாடல். பண்பாடு பொருளாதாரத்தை தகவமைக்கும், சீர் செய்யும், உயர்த்தி சொல்லும். இது இந்த அரசாங்கத்துக்கும் சந்தைக்கும் இது பெரிய சவாலா இருக்கு. அதனால என்ன பண்றான்? இந்த பண்பாட்டை எடுத்துடணும்னு நினைக்கிறேன். பண்பாட்டை அகற்றினால்தான் தனது பொருட்கள் விற்பனையாகும். இப்போ நம்ம அக்கா மாதிரிலாம் தங்கச்சிகள்லாம் புடவை உடுத்திருக்காங்க. ஒரு சேலை உற்பத்தி செய்வதில் ஒரு பிரெஞ்சு நிறுவனமோ ஒரு ஜெர்மனி நிறுவனமோ இந்தியாவினுடைய நிறுவனத்தோடு போட்டி போட்டு புடவை உற்பத்தி செய்ய முடியாது. ஆனால் அவங்க ஜீன்ஸ் உற்பத்தி பண்ணலாம், டிஷர்ட் உற்பத்தி பண்ணலாம். அப்போ அவன் என்ன உருவாக்குவாங்க? ஒரு கருத்து, புடவை அணிவது பிற்போக்குத்தனமானது, சேலை கட்டுறது ரொம்ப கேவலம். ஐயே என்ன இந்த 2025 இப்படி சேலை கட்டி கண்ட்ரி ப்ரூட், நாட்டுப்புறம், இப்படி ஒரு கருத்தை உருவாக்குவோம். அப்போ நான் என்ன செய்யணும்னு சின்ன பொண்ணு கேட்கும், இந்த ஜீன்ஸ் போட்டுக்கோ, இந்த டிஷர்ட் போட்டுக்கோ, முழங்கால கீழே காற்று வரலையோ அதை கிழிச்சு விட்டுக்கோ, நீ துவைக்க வேண்டாம், சேலை கட்டினா டெய்லி துவைக்கணும், ஜீன்ஸு ஒரு வருஷத்துக்கு ஒரு துவைச்சா போதும். அதுவும் இந்த மாடர்ன் ஜீன்ஸ் கிருஷ்ண பரமாத்மா சொல்ற ஆத்மா மாதிரி, தீ அதை எரிக்காது, நீர் அதை நனைக்காது. ஆன்மாவுக்கு விளக்கம் தெரியுதோ இல்லையா, இந்த ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு எனக்கு விளக்கம் தெரிஞ்சு, அப்படி ஒரு உயர்ந்த நிலை ஜீன்ஸ். அதை போடுன்னு நமது பெண்களுக்கு கல்ச்சுரல் சேஞ்ச் பண்ணுவான். ஏன்னா கல்ச்சரை மாத்தினாதான் நிற்க முடியும். பெப்சி கோலா இந்தியாவுக்கு வந்தான், உங்களுக்கு இந்த மினரல் வாட்டர் விற்பனைக்கு வந்தான். இந்தியாவில் உங்களுக்கு யார் போட்டி அப்படின்னு கேட்டாங்க பெப்சியை. நான் அதை வாசிச்சுக்கிட்டே வந்தேன். நான் ரொம்ப ஆர்வமாக பார்த்தேன். பெப்சிக்காரரு இந்தியாவில் உங்களுக்கு யார் போட்டினா கொக்கோ கோலாவை சொல்லுவார். அப்படி தானே? பெப்சிக்கு கொக்கோ கோலாவுக்கு தானே போட்டி. அப்போ கொக்கோ கோலா தான் எங்களுக்கு போட்டின்னு சொல்லுவார். பார்க்கலாம் என்ன சொல்கிறாருன்னு வாசிக்கலாம் அப்படின்னு அடுத்து வாசிட்டே வந்து அவன் சொன்னான், குடிநீரை விற்பனை செய்யாமல் குடிநீரை இலவசமாகத்தான் கொடுக்க வேண்டும் என்கிற இந்தியர்களின் மனநிலை தான் எனக்கு போட்டியாளர் அப்படின்னா. புரியுதா? தண்ணி விற்பனைக்கு இல்லை, தண்ணி யார் கேட்டாலும் இலவசமாக கொடுப்பாங்க. இதே தூத்துக்குடியில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் கிராமத்துலேருந்து வர்ற மக்கள்லாம் யாரும் தண்ணி கொண்டு வந்து வந்துக்க மாட்டாங்க, தண்ணியை விலைக்கு வாங்க மாட்டாங்க. ஆனால் எந்த பெட்டிக்கடையில் போய் தண்ணி கேட்டாலும் மண்பானை தண்ணி வச்சுருப்பான், எடுத்து குடிச்சிக்கலாம். நாங்கள் எங்கள் ஊர் டீ கல்லு போயிட்டு மதுரைக்கு வருவோம், ஒரு நாள் கூட நான் தண்ணியை கொண்டு வந்து தண்ணி விலைக்கு வாங்கலை. எந்த கடைக்கு போனாலும் மண்பானையில் தண்ணி இருக்கும், மோந்து குடிச்சிட்டு போக வேண்டிய. அந்த கடையில் நீ பொருள் வாங்கணும்னு அவசியம் இல்லை, தண்ணி குடிச்சிட்டு போயிட்டு இருக்கலாம். நீரை இலவசமாக குடிக்கணும்னு நினைக்கிறானே இந்தியன், நீரை விற்கக்கூடாதுன்னு நினைக்கிறானே ஒரு இந்தியன் மைண்ட் செட், பேக்வர்ட் மைண்ட் செட், அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய போட்டி. நான் கொக்கோ கோலாவை போட்டியா சொல்ல, இந்த கல்ச்சர் தான் அவனுக்கு போட்டி. அப்போ நாம சுதேசியை பின்பற்றாவிட்டால் என்ன ஆகும்? இந்த பண்பாட்டையும் நாம் தொலைத்து போக வேண்டிய கட்டாயம் வந்துடும். பண்பாட்டை தொலைத்து விட்டால் தான் வெளிநாட்டு பொருள் விற்பனையாகும். இன்னைக்கு கல்லூரி கேன்டீன்ல போனீங்கன்னா, பல்கலைக்கழகத்தில் போனீங்கன்னா, இட்லி சாப்பிட்றதையோ தோசை சாப்பிட்றதையோ ஒரு கல்லூரி மாணவன் பிற்போக்குத்தனமா நினைக்கிறான். அவன் பிஸ்ஸா சாப்பிட்றான், பர்கர் சாப்பிட நினைக்கிறான். ஏதாவது காலேஜ் கேன்டீன்ல இட்லி கிடைக்குதா? இன்னைக்கு தோசை கேட்டா கிடைக்குதா? அப்ப நமது நாட்டு உணவுப் பொருட்கள் மேலேயே அவனுக்கு எதிர்மறையான சிந்தனை வந்து வெளிநாட்டு பொருட்களை அந்த மாடல்ல, அந்த டேஸ்ட்ல, இதெல்லாம் மிகப்பெரிய கலாச்சார மாற்றத்திற்கு வழிவகுக்கும். சுதேசி மட்டும்தான் நமது பண்பாட்டையும் காக்கும், பொருளாதாரத்தையும் காக்கும், ஆன்மீகத்தையும் காக்கும். அதனாலதான் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு நரேந்திர மோடி அதை ஆத்ம நிர்பர் பாரத் என்ற பெயர்ல சொல்றார். அதனால வரக்கூடிய காலம் என்பது உன்னதமான காலமாக மாறணும். வரக்கூடிய காலம் இந்தியா என்றால் பெருமை மிகு தேசமாக மாறணும்.
இந்தியான்னு சொன்னா எல்லா வெளிநாட்டு மல்டிநேஷனல் கார்பரேட்ஸையும் உள்ள வச்சுக்கிட்டு நம்ம பணமெல்லாம் வெளிநாட்டுக்கு போய்கிட்டு நாம் பெரிய பொருளாதாரமாக வளர்ந்து விட்டோம் என்று பீற்றிக் கொள்வதல்ல. இந்திய பொருட்கள், இந்திய ராணுவம், இந்திய தொழில்நுட்பம். பிரம்மோஸ் ஏவுகணை வந்திருக்கிறதா? சுதேசி தொழில்நுட்பம். இஸ்ரோல நமது விஞ்ஞானிகள் செயற்கைக்கோள் விடுறாங்களா? சுதேசி தொழில்நுட்பம். இன்னைக்கு ஆபரேஷன் சிந்தூர்ல நாம பயன்படுத்திய ஆயுதங்களில் 90% ராணுவ தளவாடங்கள் இந்திய விஞ்ஞானிகள், இந்திய தொழில்நுட்பங்கள் உற்பத்தி செய்தது. இதற்கு முன்னால எல்லாம் இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு 90% ராணுவ தளவாடங்கள் நாம வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றோம். டிஃபென்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் 40,000 கோடி ரூபாய்க்கு நாம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் எல்லாமே இறக்குமதி பண்ணிட்டு இருந்தோம். அவன் துப்பாக்கி, அவன் குண்டு, அவன் தோட்டா. இன்றைக்கு எல்லாம் நாம கொடுக்கிறோம். அது இப்ப அந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் சீனாவிலிருந்து மாத்திரம் வாங்க ஒப்பந்தம் செய்து கொண்ட பல நாடுகள் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டான். சீன விமானம் எப்படி இருக்குன்னு பார்த்தான். இப்ப நம்ம நாட்டுக்கு டிமாண்ட் வந்திருக்கு. நம்ம நாட்டு பொருட்களுக்கு டிமாண்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்படி உலகை வெல்கிற ஒரு தொழில்நுட்பம், உலகை வெல்கிற ஒரு அறிவியல், உலகை வெல்கிற ஒரு ஆன்மீகம் இந்த தேசத்தை ஒரு 40 ட்ரில்லியன் டாலராக உயர்த்தி பிடிக்கிற 2047 நாம் காணுகிற அந்த கனவு, இதெல்லாம் எப்ப சாத்தியமாகும்னா நம்ம மனசுக்குள்ள சுதேசி ஸ்பிரிட் இருந்தாதான் சாத்தியம். அந்த சுதேசி உணர்வு என்பது கொழுந்து விட்டு எரியணும். அந்த சுதேசின்றது வேற ஒன்றும் இல்லை, என் நாடு இந்தியா ஃபர்ஸ்ட். இந்தியா ஃபர்ஸ்ட். உலகத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம், என் நாட்டின் நலன் அதில் இருக்கா. இப்போ நம்ம எல்லாம் இங்கே ஒரு குரூப் ஃபோட்டோ எடுப்போம். நிகழ்ச்சி முடிச்சுட்டு இங்கே உட்காந்து அர்ஜுன் சம்பத்தோட நம்ம எல்லாம் குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் வைங்க. நாளை காலையில் அந்த குரூப் ஃபோட்டோ உங்களுக்கு எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் வருது. அந்த குரூப் ஃபோட்டோவை பார்த்த உடனே முதல்ல நீங்கள் எதை பார்ப்பீங்க? எடுத்தோடனே முதல்ல எதை பார்ப்பீங்க? எதை பார்ப்பீங்க? உங்க முகம் தெரியுதான்னு பார்ப்பீங்க. 50 பேர் உட்கார்ந்து இருக்கானே, ராம சீனிவாசன் எப்படி இருக்காருன்னு சித்தராங்க பார்க்க மாட்டார். அவர் முகம் தெரியுதா? சித்தராங்க முகம் தெரியுதுன்னு ரமேஷ் சந்தோஷப்பட மாட்டார். ரமேஷ் முகம், விவேகம் முகம் இல்லையே, அப்ப இந்த போட்டோ எடுத்தவன் சரியில்லை. அண்ணன் அர்ஜுன் சம்பத் எல்லாரும் முகம் தெரியுது, ஏன் மூஞ்சியை காணாம? ஒரு குரூப் போட்டோ எடுத்தா கூட அதுல என் முகம் தெரியணும்ன்ற ஆசை நமக்கு எல்லாருக்கும் இருக்க. இந்த கமிட்டி ஆஃப் நேஷன்ஸ் 200க்கும் 250க்கும் மேற்பட்ட நாடுகள் நாம எல்லாம் எடுத்துக்கிற இந்த குரூப் போட்டோல இந்தியாவின் முகம் தெரியுதா இல்லையான்னு பார்க்கணுமா இல்லையா? அதுதான் சுதேஷ். என் தேசத்தின் முகம் தெரியுதா? என் தேசத்தின் நலன்கள் அதுல இருக்கா? என் தேசத்தின் பெருமையில் உயர்த்தப்படுகிறதா? அது தெரியணும்ன்றதான் சுதேசி உணர்வு. அதை வஉசி தூத்துக்குடியில பற்ற வைத்தார். மிச்சத்தை நீங்கள் அதில் பற்று வைத்து பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறது.